கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. ராமகிருஷ்ண தர்ம தாயே சாரதையே, ராமகிருஷ்ண தர்ம தாயே சாரதையே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. சீடரது நெஞ்சினிலே வாழும் தேவி, சிறப்புடனே இவ்வுலகை காப்பவள் நீயே. அன்னையே என் தாயே லோகமாதா, அன்னையே என் தாயே லோகமாதா. ஆதி பராசக்தியே அகில ஜோதி, ஆதி பராசக்தியே அகில ஜோதி. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. சொந்தம் நீ நம்பினோம் தஞ்சம் தேடி, சிந்தையில் குடிகொண்டவளே சக்தி மாதா. சொந்தம் நீ நம்பினோம் தஞ்சம் தேடி, சிந்தையில் குடிகொண்டவளே சக்தி மாதா. எந்த புண்ணிய பாபமும் அறியோம் அம்மா, எந்த புண்ணிய பாபமும் அறியோம் அம்மா. ஏழை எங்கள் சொர்க்கமுந்தன் திருமுகம் அம்மா, ஏழை எங்கள் சொர்க்கமுந்தன் திருமுகம் அம்மா. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. ராமகிருஷ்ண தர்ம தாய் சாரதையே, ராமகிருஷ்ண தர்ம தாய் சாரதையே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே, உனதருளால் துயரெல்லாம் நிர்மூலமே. காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ, கருணை செய்ய அடியவர் முன் வருவாய் நீ. ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோசிருத்வா பிரணமாமி முகோர்முகோ. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரியே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. சாரதாம் சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சன்னியும் சன்னிங்கிரி. பக்த மகாஜனங்களே, தொடர்ந்து யுத்தம் நடைபெறுகிறது. மகாபாரதத்தில் உள்ள, மகாபாரதம் என்றாலே மிகப்பெரிய யுத்தம் என்று அர்த்தம். அந்த 13வது நாள் யுத்தம் மிக பயங்கரமானது. அந்த யுத்தத்தில் துரோணாச்சாரியார் பத்ம வியூகத்தில் படைகளை நிப்பாட்டியிருந்தார். இந்த படைகளை பார்த்து பாண்டவர்கள் வெறுண்டு போனார்கள். இந்த மாதிரி ஒரு வியூகத்தை பார்த்ததே இல்லை. பத்மவியூகத்தை தாண்டி செல்ல வேண்டிய ஒரே ஒரு வீரன் அர்ஜுனன். அவனுக்கு மட்டும்தான் உள்ளேயும் போக முடியும், வெளியேவும் வர முடியும். அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவும் திறமை வாய்ந்தான். அவனுக்கு உள்ளே போக தெரியும், வெளியே வர தெரியாது. ஏனென்றால் தன்னுடைய தந்தையிடமிருந்து உள்ளே செல்லக்கூடிய அந்த வித்தையை கற்றிருந்தான். ஏதோ விதிவசத்தால் வெளியே வரக்கூடிய வித்தையை யாரும்
கற்பிக்கவில்லை. அப்போ துரோணாச்சாரியார் தாமரை வடிவத்தில் நிப்பாட்டி இருக்கும் பொழுது ஜெயத்ரதன் உள்ளே நின்றான். அவன் மிகப்பெரிய வீரன், நிறைய சித்திகள் பெற்றவன். அவனை எளிதில் யாரும் வெல்ல முடியாது. ஏனெனில் அவன் சிவபெருமானிடம் தவம் செய்து பஞ்சபாண்டவர்களை அழிப்பதற்கான வரத்தை கேட்டான். பகவான் அவன் முன்பு பிரத்யட்சமாகி அந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு உங்களால் கொடுக்க முடியாது. பஞ்ச பாண்டவர்கள் தேவர்களுக்கு பிறந்தவர்கள். அவர்களை அழிக்க நான் ஒருபோதும் துணை இருக்க மாட்டேன். மேலும் அவர்கள் பக்கம் தர்ம வடிவமான கிருஷ்ணன் இருக்கின்றார். அவன் அறத்தை காப்பாற்றுவதற்கு வந்திருக்கின்றான். எனவே அந்த மாதிரி ஒரு வரத்தை உனக்கு கொடுக்க முடியாது. இவன் மீண்டும் பகவானை தொந்தரவு செய்தான், கேட்டான். சரி, ஒரே ஒரு நாள் பஞ்சபாண்டவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை உனக்கு தருகின்றேன். அன்றைய தினம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லி ஒரு வரத்தை கொடுத்திருந்தான். அந்த வரத்தை அந்த வேளையில் அவன் உபயோகப்படுத்துகின்றான். அங்கே இருப்பதோ பத்ம வியூகம். அந்த வியூகத்திற்குள் செல்லக்கூடிய வழிகளெல்லாம் துரோணாச்சாரியாருக்கு தெரியும். அவர்தான் அதை பண்ணினது. அதற்கு காவலாக இவனை நிப்பாட்டி இருக்கின்றான். இவனும் சிவன் அருள் பெற்றவன், அநேக சித்திகளை உடையவன். இவனை எளிதில் வெல்வது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ தர்மன் பார்க்கின்றான், வேறு வழி இல்லை மகனே, நீ உள்ளே சென்றால்தான் இது நடக்கும், காரியம் நடக்கும். நீ உள்ளே போ. பக்கத்தில் இப்போது அர்ஜுனன் இல்லை. விதிவசத்தால் அவனை எல்லோரும் வேறு பக்கமாக திருப்பி விட்டார்கள். அவன் வேறு பக்கமாக சென்று யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே இதை உடைத்து உள்ளே செல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு மட்டும்தான் உண்டு. நீ உடைத்து உள்ளே செல்லும் போது நானும் படைகளும் உள்ளே வருகின்றோம் என்று சொன்னான். இவன் உடைத்தான், உள்ளே சென்றான். ஆனால் அது மூடிக்கொண்டது. அங்கே யார் காவலாளியாக இருக்கின்றான் என்றால் ஜெயத்ரதன். அவன் யாரையும் உள்ளே விடவில்லை. தர்மனும் மற்ற படை வீரர்களும் வெளியே தான் இருந்தார்கள். எவ்வளோ முயற்சி செய்தும் ஒரு அங்குலங்கூட அசைக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேகத்தில் அபிமன்யு உள்ளே உடைத்து சென்று அந்த தாமரை போன்ற வடிவத்தினுடைய நடுவில் சென்றான். ஏற்கனவே இவர்கள் எல்லாரும் சதி ஆலோசனை பண்ணியிருந்தார்கள். அவர்கள் எது செய்திருந்தார்கள் என்றால் அர்ஜுனன், தர்மன் போன்றவர்களை இங்கே வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அந்த மாதிரி ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அகப்பட்டவன் அபிமன்யு. இவன் தன்னுடைய தந்தைக்கு சளைத்தவன் அல்ல. தந்தையை போல் மாவீரன். அங்கே பயங்கரமாக போர் செய்கின்றான். எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகின்றான். அதாவது துரியோதனன் ஓடி செல்லுகின்றான். துரோணாச்சாரியாரிடம் கேட்கின்றான், என்ன செய்வது, இப்படி இவன் தந்தையை மிஞ்சின ஒரு வீரனாக இருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றான். துரோணாச்சாரியார் சொன்னால், இவனை நேர் வழியில் ஒன்றும் நாம் செய்ய முடியாது. இப்பொழுதே அநேக படைகளை இவன் அழித்து விட்டான். இருப்பினும் அவனை வெளிவராமல் தான் நம்மளால் நிற்க வைக்க முடிகிறதே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது இருந்தாலும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து போர் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. கர்ணன் முயற்சி செய்தான். கர்ணனை தோற்கடித்தான் அபிமன்யு. அவனும் ஓடிவிட்டான். துரியோதனன் வந்தான். வந்த வேகத்திலே ஓடிவிட்டான். எல்லாரையும் துரத்துகின்றான். அவ்வளவு மாவீரன். இப்பொழுது துரியோதனன், கர்ணன் போன்றவர்கள் நேராக துரோணாச்சாரியாரிடம் சென்று ஆலோசனை கேட்கின்றார். இப்போ துரோணாச்சாரியார் சொன்னான், நான் ஏற்கனவே துரியோதனனிடம் சொன்னேன், நேர் வழியில் தர்ம வழியில் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் அவன் மாவீரன். அநேக அஸ்திரங்களை பிரயோக செய்யக்கூடிய ஆற்றல்களை அவன் பெற்றிருக்கின்றான். எனவே அவனை ஒன்றும் செய்ய முடியாது. வேண்டுமென்றால் மறைமுகமாக அதர்மத்தை பின்பற்றி
நாம் அழிக்கலாம். இருப்பினும் அந்த கெட்ட பெயர் காலாகாலமாக நமக்கு வந்து சேரும் என்று துரியோதனன் சொல்லுகின்றான். எப்படி செய்தால் என்ன, அவனை அழித்தால் சரி, இல்லை என்றால் நமது படைகளை எல்லாம் மலை குவியல் போன்று இவன் கொன்று விடுவான் என்று சொல்லுகின்றான். சரி, அப்படி என்றால் சரி என்று சொல்லி துரோணாச்சாரியார் ஒரு 6 பேரை தன்னுடைய பக்கத்தில் அழைக்கின்றார். அவர்களை மகாபாரதம் மகாரதிகர்கள் என்ற பெயருடன் அழைக்கின்றது. மகாரதிகர்கள் மாவீரர்கள் என்று அர்த்தம். எளிதாக அவர்களை யாரும் கொல்ல முடியாது, அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் மகாரதிகர்கள். அந்த மகாரதிகர்கள் யார் என்றால், ஒன்று துரோணாச்சாரியார், மற்றொன்று அவருடைய மகன் அஸ்வத்தாமன், மூன்றாவது கிருபாச்சாரியார், அடுத்தது பிருகத்பலன், கர்ணன், கிருதவர்மன். இப்படி 6 பேர். துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கர்ணன், பிருகத்பவன், கிருதவர்மன். இவர்கள் 6 பேரையும் யாராலும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி பெரியவர்கள் இவர்கள். ஒரு சாதாரணமாக 20 வயது நிரம்பாத ஒரு குழந்தையை, ஒரு வாலிபனை கொல்லுவதற்கு 6 மகாரதிகர்கள், 6 பெரிய, அதாவது போரில் பெரிய மேதைகள் என்று சொல்லலாம், மகா பெரிய வீரர்கள் என்று சொல்லலாம், அநேக வரம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அந்த மாதிரி அவர்களை எதிர்ப்பதற்கு மற்றவர்கள் தயங்குவார்கள். அந்த மாதிரி 6 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த நடுவில் வருகின்றனர். துரியோதனன் பார்வையாளனாக அங்கே நிற்கின்றான். இப்பொழுது வந்தவர்கள் 6 பேரையும் இவன் அபிமன்யு அவர்கள் படையோடு துவம்சம் செய்கிறான், துரத்தி அடிக்கின்றான். கர்ணன் எல்லாம் தேர் கீரெல்லாம் உடைந்து கீழே விழுகின்றான். அந்த மாதிரி இவன் விரட்டி அடிக்கின்றான். அப்போ என்ன பண்ணுகின்றான் என்றால், கர்ணனும் துரோணாச்சாரியாரும் ஒன்று சேர்ந்து, நீங்கள் முன்னே தாக்குங்கள், நான் பின்னே தாக்குகின்றேன் என்று சொல்லி ஒரு வீரனை அந்த மாதிரி அதர்ம வழியில் தாக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் 2 பேர் தாக்குவது. நேருக்கு நேர் நின்று தாக்குனா அது வேற. துரோணாச்சாரியார் முன்னால் பக்கத்தில் நிற்கின்றார், கர்ணன் பின்னால் இருந்து. கர்ணனுடைய வாழ்க்கையில் இது மிகவும் மோசமாக பேசப்படுகிறது. அவன் பண்ணின ஒரு பெரிய அதர்ம செயலாக பேசப்படுகிறது. அவன் என்ன பண்ணான்னா, பின்பக்கமாக இருந்து தன்னுடைய சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை அனுப்பி அபிமன்யுனுடைய வில்லையும் அம்பையும் உடைத்து விட்டான். அதுதான் அவனுக்கு கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதை உடைத்து விட்டான். அதே சமயத்தில் துரோணாச்சாரியார் முன்பக்கமாக தாக்குகின்றார். அவர் என்ன பண்ணுகின்றார் என்றால், இதைவிட இன்னும் ஒரு மோசமான ஒரு இதில் அந்த தேரினுடைய குதிரைகளை வெட்டி சாய்கின்றார். எவ்வளோ பெரிய பாவம்! அந்த குதிரைகளை வெட்டி சாய்த்தது மட்டும் இல்லாமல், தேரை ஓட்டி வந்தவனையும் கொன்று விடுகின்றார், தேரையும் உடைத்து விடுகின்றான். அபிமன்யு பார்க்கின்றான், 2 புறங்களிலிருந்தும் மோசமான ஒரு தாக்குதல். பின்பக்கம் இந்த மாதிரி இருந்து அஸ்திரம் அனுப்பி யாரும் வில்லை உடைக்கக்கூடாது. இது போரில் மோசமான ஒரு முறையாக கருதப்படுகின்றது. யார் இந்த அயோக்கியத்தனத்தை செய்தவன் என்று திரும்பி பார்த்தால் அங்கே கர்ணன் நிற்கின்றார். இருந்தாலும் இவர் சளைக்கவில்லை. நேராக என்ன செய்தான் என்றால், குனிந்தான், தன்னுடைய வாள் மற்றும் கேடயத்தை எடுத்துக்கொண்டான். அந்த கேடயத்தை எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக எத்தனையோ வீரர்களை எல்லாம் வெட்டி சாய்த்தார். கர்ணனை திணறடிக்க செய்தான். அதே சமயத்தில் துரோணாச்சாரியார் மற்றொரு புறத்திலிருந்து தாக்குதல் நடத்துகின்றார். இவன் கேடயத்தையும் வாளையும் வைத்து கொண்டு அனைத்தையும் சமாளித்து கொண்டிருக்கின்றான். அந்த சமயத்தில் கர்ணன் என்ன செய்கின்றான், அந்த கேடயத்தை துண்டு துண்டாக்கி விடுகின்றான். மிகப்பெரிய அஸ்திரம் ஒன்றை அனுப்பி துண்டாக்கி விடுகின்றான். அதே சமயத்தில் துரோணாச்சாரியார் அவனுடைய கையில் இருந்த வாளை துண்டு துண்டாக்குகின்றார். இந்த 6 மகாரதிகர்கள் என்று சொன்னார்களே,
இவர்களுக்கு மகாரதிகர்கள் என்ற பெயரே கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதர்ம வழியில் அவர்கள் அபிமன்யுவை கொண்டு விட்டார். இந்த 6 பேரும் சேர்ந்து ஒரே டைமில் 6 புறத்திலிருந்தும் அவனை தாக்கினான். அவன் ஒரு குழந்தை, 20 வயது நிரம்பாத ஒரு மாவீரன். ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அவனை தாக்குகின்றார்கள். ஈட்டி போன்ற ஆயுதங்களால் தாக்கி இம்சை செய்து கொன்று விடுகின்றார்கள். அத்தனை ஆயுதங்களும் அவனுடைய மார்பு வழியாக பாய்ந்து பின்புறம் செல்லுகின்றது. இரத்தம் அப்படி குருதி போல ஓடுகின்றது. அப்படி இருந்தும் அவன் பலரை அழித்து விட்டு மெதுவாக கீழே சாய்ந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உயிர் அவனுடைய உடம்பை விட்டு சென்றது. மாவீரனாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போர்க்களத்தில் அவன் படுத்திருக்கின்றான். அந்த சமயத்தில் குரு துரோணாச்சாரியார் எதையோ ஒரு பெரிய சாதனை செய்தது போன்று ஓ என்ற கரத்த ஒலி எழுப்பி அங்கே கடந்து குதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதை பார்த்து துரியோதனனும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த அபிமன்யு இறந்தான் என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகின்றது. இது தர்மனினுடைய காதில் போய் சேருகின்றது. அவன் நினைக்கின்றான், பஞ்சபாண்டவர்களினுடைய வாரிசாக இருந்தவன், எதிர்காலத்தினுடைய வித்து அவன். எத்தனையோ கனவுகளை அவனுடைய தாயார் சுபத்திரை மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றார். அர்ஜுனனுடைய அருமையான செல்வன், கிருஷ்ணனுடைய தங்கை புதல்வன், அதாவது கிருஷ்ணனுடைய மருமகன். இப்படி அநேக ஐஸ்வர்யங்களுக்கும் அநேக பெயர்களுக்கும் காரணமான மாவீரன் தனியாக பத்ம யுகத்தில் மாட்டி அவனை துண்டு துண்டாக்கி கொன்று விட்டார். இந்த பழி மகாபாரதம் என்ற நூல் இருக்கிறது வரை எல்லோரும் கௌரவர்களை தூற்றி கொண்டிருப்பார். மாவீரனான கர்ணனையும் தூற்றுவார்கள். குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரையும் தூற்றி கொண்டுதான் இருப்பார். இந்த 6 மகாரதிகர்கள் என்ற பெயருக்கே அவர்கள் உத்தமர்கள் கிடையாது, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்ததால் என்று சொல்லி எல்லோரும் வருந்தக்கூடிய வழியில் இந்த மகாபாரதத்தில் இந்த இடமானது அமைந்திருக்கின்றது. இந்த செய்தி அர்ஜுனன் அதுக்குள்ளால என்ன செய்கின்றான் என்றால், அந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றான். தர்மன் இதை கேட்டதும் தர்மன் நான் இனிமேல் உயிரோடு விரும்பவில்லை என்று வாளை உருவி தன்னை மாய்த்து கொள்ளப் போகின்றான். ஏனென்றால் என்னால் அல்லவா அர்ஜுனனுடைய மகன் இறந்து விட்டான். சும்மா இருந்தவனை நான் தானே அந்த பத்ம வியூகத்துக்குள்ள அனுப்பிவிட்டேன். நான் அனுப்பாமல் இருந்தால் அவன் மரணத்தை தழுவி இருக்க மாட்டானே. அனைத்தும் என்னால் அல்லவோ நடந்து விட்டது. பகவானே, நான் என்ன செய்வேன்? நான் இனி வாழ்ந்து பயனில்லை. நான் அர்ஜுனனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி வாளை உருவி இறப்பதற்காக அவன் முடிவெடுக்கின்றான் தர்மன். அந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரிய அதிசயம் தோன்றுகின்றது. அங்கு அந்த போர்க்களத்தில் தர்மன் முன்பாக வியாச பகவான் தோன்றுகின்றார். நம்முடைய இந்த மகாபாரதத்தை எழுதினதே வியாச பகவான் தான். அவர் அங்கே தோன்றி, தர்மா என்ன காரியம் செய்ய விழைகின்றாய்? யுத்தத்தில் இதெல்லாம் சகஜம். யுத்தம் என்று வந்தால் உறவு, நண்பர்கள், பகைவர்கள் என்று யாரும் பார்ப்பதில்லை. வெற்றி ஒன்றுதான் அதனுடைய இலக்கு. எத்தனையோ பேர் மரணப்படுறதுனால தான் ஒரு வெற்றியை நம்ம தழுவ முடியும். நீ மடிவதனால் இந்த பிரச்சனை தீர்ந்து விட போகின்றதா? இல்லை. மரணம் என்பது வாழ்வினுடைய மற்றொரு பக்கம், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் போல. ஒருத்தன் பிறந்து விட்டான் என்றால் அவன் என்றைக்காவது ஒரு தடவை அவன் மரணமாக வேண்டும். இப்பொழுது இந்த அபிமன்யு வீர மரணம் எய்து இருக்கின்றார். இந்த உலகம் இருக்கக்கூடிய காலம் வரை அபிமன்யுனுடைய பெயர் இருக்கும். மரணம் என்பது வாழ்வினுடைய மற்றொரு பக்கம். வாழ்வையும் சாவையும் சமமாக கருத வேண்டும் நீ. எனவே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற போராட்டத்தில் முழுவதுமாக ஈடுபடு என்று. இது ஒரு மகாபாரதம் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அதாவது யுத்த களத்தில் நண்பர்கள், பகைவர்கள் என்று இல்லை, உறவினர்கள் என்று யாருமே இல்லை.
யுத்தம் என்று வந்துவிட்டால் 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் வெற்றியை தேடித்தான் அலையும். 2 பேருமே வெற்றியை நோக்கி போராடும் போது எத்தனையோ உயிர் இழப்பு வரும். அதில் ஒரு கூட்டத்தார் வெற்றி பெறுவது இயல்பு. இங்கே தர்மனுக்கு உபதேசம் செய்வதற்காக வியாச பகவான் தோன்றினார். தோன்றி இந்த உலகத்திற்காக ஒரு அருமையான செய்தியை கொண்டு வந்தார். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். மரணம் வாழ்வினுடைய மற்றொரு பக்கம். வாழ்வையும் சாவையும் சமமாக கருதி வாழ்வதற்காக நீ போராடி கொண்டிரு. அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அது உனக்கு வெற்றியை தந்தாலும் சரி, தோல்வியை தந்தாலும் சரி, அதுதான் நமக்கு தேவையான ஒன்று என்று சொல்லி அவர் அறிவுரை சொல்லி தடுத்து விட்டார். நாம் பார்க்கின்ற ஒரு சின்ன புழுவாக இருந்தாலும் அது உயிர் வாழ வேண்டும் என்று எவ்வளவு போராடிட்ட உயிரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டத்தில் அது வெற்றி பெற்றால் மீண்டும் அது வாழும். போராட்டத்தில் தோல்வி அடைந்தால் மற்றவற்றுக்கு அது இரையாக மாறிவிடும். இதுதான் உலகத்தினுடைய ஒரு நியதி என்ற ஒரு ஒப்பற்ற ஒரு அறிவுரையை வியாச பகவான் தர்மனுக்கு கொடுக்கின்றான். இது தர்மனுக்கு கொடுத்ததல்ல, நமக்காக தந்தது. இந்த சமயத்தில் அர்ஜுனன் அங்கு அவனை வம்புக்கு இழுத்து அந்த பகைவர்களை எல்லாம் அழித்து விட்டு, ஒன்று விடாமல் அழித்து விட்டு அங்கிருந்து திரும்பி கொண்டிருக்கின்றான். இங்கே இந்த படைகளினுடைய சலசலப்பை பார்த்ததும் மௌனத்தை பார்த்ததும் ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டான். அதில் சில வீரர்கள் மெதுவாக விஷயத்தை சொன்னார்கள். அபிமன்யு இறந்து விட்டான், கொல்லப்பட்டான் என்று சொல்லி. மகாரதிகர்கள் என்று சொல்லக்கூடிய 6 பேரும் சேர்ந்து கொண்டான். இதற்கு காரணமாக ஜெயத்ரதன் இருந்தான் என்ற விஷயத்தை சொன்னான். அர்ஜுனன் மயக்கம் போட்டு விழுந்து விட்டான். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணன், அவன் பகவானுடைய அம்சம், அவனுக்கும் தளர்வு வந்தது. ஏனென்றால் அபிமன்யு பிறக்கும் போதே, சுபத்திரையினுடைய கருவில் இருக்கும் பொழுதே கிருஷ்ணனுக்கு தெரியும் இவன் மாவீரன், போர்க்களத்தில் இறந்து விடுவான் என்று தெரியும். அதனால பகவான் என்ன பண்ணார், விதிக்கு மாறாக நம்ம எதையும் செய்யக்கூடாது. அபிமன்யு அங்கே 2 கையையும் தூக்கி சரணாகதி செய்திருந்தான் என்றால் பகவான் ஏதோ ஒரு வழியில் அவனை காப்பாற்றி இருப்பான். ஆனால் விதிவசம் அவனுக்கு அந்த மாதிரி தோன்றவில்லை. போர்க்களத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு வீரனும் நினைக்கவும் மாட்டான். போர்க்களத்தில் வெற்றியை நோக்கி அல்லது வீர மரணத்தை நோக்கி செல்வதுதான் போர் வீரர்களுக்கு சிறந்த ஒரு விஷயம். இப்போ அதனால பகவான் என்ன பண்ணார், இவனுடைய விதி இன்றைக்கோட முடிகின்றது. இருந்தாலும் அவருக்கு அந்த பாசம் என்பது, தங்கை வயிற்றில் பிறந்தவன் அல்லவா, அந்த இரத்த பந்தம், அந்த பாசம் கொஞ்ச நேரம் இருந்தது. அவர் அப்படியே ஆடி போய் விட்டார். அர்ஜுனன் மயங்கி விட்டான், கிருஷ்ணன் தளர்வுட்டான். சரி, இதெல்லாம் பார்த்த பிறகு ரொம்ப வேதனையாகி அர்ஜுனன் கண்ணீரோடு அங்கே நின்றார். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை. இந்த சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கினான். சரி என்று சொல்லி அர்ஜுனனை மெதுவாக அழைத்து கொண்டு அங்கே சென்று துக்கத்தை அனுஷ்டித்தார்கள் எல்லோரும். தர்மன் விம்மி அழுது கொண்டிருந்தார். கிருஷ்ணன் அனைவரையும் தேற்றி கொண்டார். வேற என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் திடீரென்று அங்கே அக்னி வளர்க்கப்பட்டது. அந்த அக்னியின் முன்பு அர்ஜுனன் ஒரு சபதத்தை செய்கின்றான். நாளை மாலை வேளை சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் என்னுடைய மகன் சாவுக்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை கொன்று விடுவேன் என்று சொல்லி அர்ஜுனன் ஒரு பெரிய சபதத்தை செய்கின்றான். அந்த சபதம் எல்லோரையும் தூக்கி வாரி போட்டது. கிருஷ்ணனையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. ஏனென்றால் ஜெயத்ரதனை கொல்லுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அவன் சிவபெருமானிடம் வரம் பெற்றவன், அது ஒன்று. 2வது, சிவனை நேருக்கு நேர் தரிசித்தவன்.
மூன்றாவதாக அவன் தந்தை அவனுக்காகவே கடற்பகுதியில் உட்கார்ந்து கையில் கடல் ஜலத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து தவம் பண்ணி கொண்டிருந்தார். அவனுடைய தந்தைக்கு தெரிந்தது. அவர் ஒரு ஞான காட்சியில் பார்த்தார். என்ன பார்த்தார் என்றால், தன்னுடைய மகன் போரில் ஒரு பெரிய மாவீரனால் அழிக்கப்படுவான் என்ற ஒரு காட்சி அவன் பிறக்கும் போதே அவனுக்கு கிடைத்திருந்தது. அந்த காட்சியை பொய்மையாக்க வேண்டும், தன்னுடைய மகனை தொடர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்று அவன் தவம் செய்து கொண்டிருந்தான். அந்த தவத்தின் ஆற்றலை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு வழங்கி கொண்டிருந்தான். அப்போ இந்த மாதிரி தன்னுடைய மகன் உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவன் செய்து கொண்டிருந்ததால் இவனுடைய ஆற்றல் அளவு கடந்த ஆற்றல் ஜெயத்ரதனுக்கு. இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவதாக அவனுடைய தந்தை ஒரு வரம் பெற்று இருந்தான். தவம் செய்து இறைவனை தரிசித்து ஒரு வரம் பெற்றிருந்தான். தன்னுடைய மகனுக்கு அழிவு வரக்கூடாது என்று. அப்போ பகவான் சொன்னார், மனிதனாக பிறந்தால் அழிவு என்பது நிச்சயம், வேறு வரத்தை கேள் என்று. ஜெயத்ரனுடைய தந்தைக்கு கோபம் வந்து விட்டது. அவன் சொன்னான், பகவானே, அப்படி என்னுடைய மகன் அழிந்தால் அவனுடைய தலையை யார் வெட்டி வீழ்த்துகின்றார்களோ அந்த தலையை வீழ்த்துகின்ற அந்த மாவீரனுடைய தலை சுக்கு நூறாக செல்ல வேண்டும். எவனுடைய கையிலிருந்து என்னுடைய மகன் தலை பூமிக்கு விழுகின்றதோ அந்த தலையை வீழ்த்தக்கூடியவன் சுக்கு நூறாக வெடித்து செத்து போக வேண்டும். எவ்வளவு மோசமான ஒரு வரத்தை பெற்றிருந்தான் பாரு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருப்பதனால் அவனை அழிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இவன் என்ன செய்துட்டான், அர்ஜுனன் அடுத்த நாள் சூரியோதயத்திற்கு முன், சூரியன் மறைவதற்கு முன்பு அழித்து விடுவேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான். அப்படி அர்ஜுனன் கையால் அவன் அழிந்தால் அர்ஜுனனும் செத்து விடுவான், தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறி விடுவான். இப்படியாக பல வகையான சிக்கல்கள் அங்கே இருப்பதை கிருஷ்ணன் உணர்ந்தான். அர்ஜுனா, ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி சபதம் செய்தாய் என்று சொல்லி கேட்டான். அவன் சொன்னான், என்னுடைய இந்த உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னுடைய மகன் அபிமன்யு. அவன் இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை, எதற்காக நான் போரிடுகின்றேன்? எனவே நான் சொன்னது உண்மைதான். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள மாலை வேளையில் அவனை அழிக்காமல் இருந்தால் நானே தீ மூட்டி என்னுடைய காண்டீபத்தோடு நான் தீயில் குதித்து செத்து விடுவேன் என்று சொன்னான். இவனுடைய வலிமையை பார்த்து கிருஷ்ணன் வியந்தான். எல்லா பஞ்சபாண்டவர்களும் கிருஷ்ணனுடைய பாதத்தை பணிந்தார்கள். கிருஷ்ணா, என்ன இது, எப்படி அவனை அழிப்பது சாத்தியம் என்று கேட்டார். கிருஷ்ணன் சொன்னான், நாளைக்கு 14ஆம் நாள் போர், பார்க்கலாம். நாளை உள்ள விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம், இப்போது நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று பகவான் சொன்னார். இனி என்ன நடந்தது என்பதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.